எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ஆனாலும் ஹால் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா இந்த கட்டில் தான் எடுத்து போடுவோம். ஏன் சேர் தான் போடலாமான்னு கேட்பீங்க. நம்ம கிட்ட ஒரே ஒரு சேர் தான் இருக்கு. 2 சேர் தான் வாங்குறதுன்னு சொல்லுவீங்க. நாங்கள் வாங்கியிருந்த சேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியானது, அதனால இப்படி உடஞ்சு போயிருச்சு. 2வது சேரும் ஒரு பக்கம் கால் உடஞ்சிருச்சு. அது இந்த மாதிரி வீட்டுக்கு மேலே இருக்கிற டேங்க்ல க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு குவாலிட்டியான சேர் ஒரு 5 வாங்கலான்னு பார்த்தோம். அதுவே 4000 5000 வருது. 5 சீட்டர் சோஃபா வாங்க போனாலும் 30,000 ரூபாய் சொல்றாங்க. வீட்டில் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான், 2 பேர் தான் இருக்கோம். 2 பேருக்கு எதுக்கு சோஃபா 30,000 போட்டு வாங்கணும்னு சொல்லி கம்மி விலையில கிடைக்கிற மெட்டல் சோஃபாவே நம்ம ஊர்ல இருக்கு. ஸோ பள்ளிப்பாளையத்துல தான் போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம். இந்த 5 சீட்டர் மெட்டல் சோஃபாவோட விலை என்ன வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்க ஊர்ல இந்த சோஃபா என்ன விலைக்கு விற்குதுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோட கடைசியில நான் விலையை சொல்றேன். இந்த சோஃபா வாங்கினதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிறைவாகவும் வீடே பாக்குறதுக்கு நல்லா நிறைஞ்சும் ஃபுல்லா இருந்துச்சு. இதனால வீடே ஒரு காலியா இருந்துச்சு. எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, யாராவது வந்தாங்கன்னா முதல்ல நாங்க கட்டில் தான் எடுக்க ஓடுவோம். கட்டில் எடுத்துட்டு வந்து ஹால்ல போடுவோம். ஆனா இனிமேல் கெஸ்ட் வந்தாங்கன்னா கட்டில் எடுக்க ஓடணும்னு அவசியம் இல்லை. டீ காஃபி ஸ்நாக்ஸுக்குன்னு ஒன்னா வாய்ஸ்லேயே ஒரு மகிழ்ச்சியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 6500 வருது. டெலிவரி சார்ஜ் 250 ரூபா. எனக்கு இந்த விலை பெஸ்ட்டாக தாங்க தோணுது. உங்களுக்கு எப்படி இந்த விலை பரவாயில்லையா இல்லை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.